அடடே வாங்க சம்பந்தி. இருடு உட்காருங்க. என்ன சம்பந்தி நீங்க மட்டும் தனியா வர்றீங்க? பொண்ணு எங்க? சம்பந்தி நீங்களும் பொண்ணும் பத்திரிக்கை கொடுக்க போயிருக்கிறதா சம்பந்தி அம்மா சொன்னாங்க. நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. என் மருமக எங்க? அது சொந்தக்காரங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நானும் ரேவதியும் புறப்பட்டு போனோம். ஓஹோ. எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சதுக்கு பிற்பாடு ரேவதி அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு சொன்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டியதுச்சு. அதான் 2 பேரும் தனித்தனியா போனோம். நான் பத்திரிக்கைலாம் வச்சுட்டு வந்துட்டேன். அவ இன்னும் கொடுத்து முடியல போல இருக்கு. ஓஹோ அப்படியா? ஆமா சம்மந்தி, என்ன சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல சம்பந்தி, உறவுக்காரங்க எல்லாம் பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் கூட்டு வந்தேன். அப்படியா? இவர் தாமோதரன். வணக்கம் சார். சிதம்பரத்துல பேங்க் மேனேஜரா இருக்காரு. ஓஹோ. இவங்க ஈஸ்வரி, அவரோட ஒய்ஃப். வணக்கம். அவர் என் சித்தப்பா பையன் தனசேகரன். வணக்கங்க. திருப்பூர் டெக்ஸ்டைல் மில்ல ஒர்க் பண்றாரு. இவங்க அவரோட ஒய்ஃப். வணக்கம்மா. வணக்கங்க. ஏன் சம்பந்தி நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. நீங்க பேசிட்டு இருக்க. ஆ. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். சரி. மகளா இங்க வா. இத வந்துடுறேன். வேற ஒண்ணு இல்ல, பொண்ணு வந்து அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுக்க போயிருக்காளா. இப்ப வந்துருவா. என்னங்க உங்க அண்ணன் கிட்ட கேளுங்க. என்னண்ணே பொண்ணு இன்னும் காணும்? டைம் ஒரு ஆயிட்டே இருக்கு. என்ன சம்பந்தி நேரம் ஆச்சு, இன்னும் ரேவதியை காணோம். அதான் எனக்கும் தெரியல. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆ. ரீச் ஆகல. பாவம் நீங்க வேற வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐம் வெரி சாரி. தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சம்பந்தி, இன்னும் 2 நாள்ல கல்யாணம். ஃபாரின்ல வேற செட்டில் ஆக போறா. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து ஜாலியா பேசிட்டு வரலாமேன்னு இருந்திருப்பா. அதான் லேட் ஆகுது. நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும். நான் ஃபோன் பண்ணாம வந்தது என் தப்பு தான். ச்சே, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டுங்களேன், நான் இப்போ சரி. வந்துடுறேன். மங்களம். வரேங்க. என்னங்க இப்ப என்னங்க பண்ண போறீங்க? நம்ம பொண்ணை பார்க்காம அவங்க கிளம்பி போக மாட்டாங்க போல இருக்கே. ஏய், அவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் வளர வைக்காத. எப்படிங்க சமாளிப்பீங்க? இந்த பார், நான் ஹாலில் இருக்கிறப்போ ரேவதி செல்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. மற்ற விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? கிழக்கு வானில் ஏதோ சோகம், நீதான் காரணம். அப்புறம் சம்பந்தி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஏன் சார், நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப டென்ஷனாகவே இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரே பொண்ணு கல்யாணம் ஆகி ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போகுது. அந்த டென்ஷன் தாங்க. என்னம்மா இது, டைம் ஆயிட்டே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல நேரம் ஆகுதே, இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ரேவதி தான் பேசுறா. ஹலோ ரேவதி, எங்கம்மா இருக்க? திருத்தணிக்கா? என்ன விஷயமா? என்னம்மா அது? அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பாரு, சம்பந்தி எல்லாம் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேணாம் 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 வேணாம், ராத்திரி நேரத்தில் புறப்பட்டு வர வேணாம். நான் இங்க சம்பந்தி கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, நீ எங்க தங்க போறங்க? ஓ, சுதா வீட்லையா? ஆமா சரி, காலையில நேரத்தோட புறப்பட்டு வந்துரு. நம்ம மண்டபத்துக்கு போனோம், புரியுதா? சரிம்மா. சாரி சம்பந்தி, ரேவதி அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்துக்கிட்டு திருத்தணியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போயிருக்கலாம். நீங்க வந்திருக்கீங்க, காத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே புறப்பட்டு வரேன்னா, நான் தான் ராத்திரி நேரத்தில் வர வேணாம், காலையில வந்தா போதும்னு சொன்னேன். ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். சரி, அதான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா. தயவு செஞ்சு ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல விடுங்க சம்பந்தி, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. திருத்தணிக்கு அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே பத்திரிக்கை கொடுக்க போயிருக்கா.
நான் தகவல் சொல்லிட்டு வந்திருக்கணும். நான் சொல்லாம வந்தது என்னோட தப்பு. எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். அப்போ புறப்படலாமா? அப்போ பொண்ணை வந்து கல்யாண மண்டபத்துல தான் பார்க்க முடியும். இருங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல சம்பந்தி, இன்னொரு நாள் வரோமே சாவகாசமா. மங்களா, சம்பந்தி கிளம்புறாங்க பாரு. இத வரேங்க. என்னங்க கிளம்பிட்டீங்களா? சாப்பிட்டு போலாமே. இல்லம்மா பரவாயில்ல, இன்னொரு நாள் வரோம். சரி வரம்மா. வாங்க. வர சம்பந்தி. வாங்க. வரம்மா. வரமா சரி வரேங்க. வரேங்க. வாங்க. அப்போ நாங்க வரோம். வாங்க சம்பந்தி. நாளைக்கு மண்டபத்துல பாப்போம். அப்போ நாங்க புறப்புறோம் சம்பந்தி. என்னங்க கொடுமை இது. நாம இப்போ சம்மந்தியை ஏமாத்தலங்க, நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டோங்க. இது இன்னும் எத்தனை நாளைக்குங்க? நாளைக்கு பொண்ணோட மண்டபத்துக்கு போய் தானே ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம மானம் மரியாதை எல்லாம் போயிடுங்க. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொந்தக்காரங்கெல்லாம் பொண்ணு எங்கன்னு கேட்டா என்னங்க பதில் சொல்றது? அம்மா இந்தாங்க. எங்க ராணி? ஏதோ புஸ்தகத்தை காணோம்னு தேடிட்டு இந்தாங்க இருக்கா. காசு. வாசு வந்துட்டான்ல? இன்னும் வரலப்பா. என்னம்மா மத்தியானமே வந்துருவான்னு சொன்னீங்க? வரணும், ஆனா வரலையே. என்னன்னு புரியலையே. என்னம்மா அவன் வந்துருவான் நம்பி நான் ராஜசேகர் சார் கிட்ட அவன் வந்தோடனே நான் தகவல் சொல்றேன்னு சொல்லியிருக்கேம்மா. நான் உனக்கு ஃபோன் போட்டு பார்த்தா லைனே போகல. போனை விடுங்கம்மா. மத்தியானத்துல இருந்து நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபோனே கிடைக்க மாட்டேங்குது. அங்கே அந்த பொண்ணையும் காணும், இங்கே நம்ம வீட்டில் இந்த பயிரையும் காணும். எனக்கு என்னமோ நீ இருக்கிறத பார்த்தா அந்த ஆளு சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்கங்கறியா நீ? ஏன் போயிருக்க கூடாதுங்கிறேன். என்னப்பா வளர்றீங்க? வாசு முந்தி மாதிரி இல்லப்பா. அவன் தெரிஞ்சு இப்ப பொறுப்பா இருக்கான். டேய் செல்வம், உண்மை சில நேரத்தில் உளறல் மாதிரி தாண்டா இருக்கும். ஆனால் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியாது உளறல் இல்லை உண்மைன்னு. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குப்பா. இவங்க 2 பேர் தான் எங்கேயாவது ஓடி இருக்கணும். அப்பா என்ன இருந்தாலும் வாசு நம்ம வீட்டு பையன்பா. நம்ம வீட்டு பிள்ளைய நம்மளே நம்பலன்னா அப்புறம் எப்படி? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா. அந்த பொண்ணும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத பொண்ணு. கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற நேரத்தில் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு டேபிளில் பேசிட்டு போயிருக்கேனா? அதை நம்ம சிங்கக்குட்டி கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பானா? அது வேறு அவன் மனசுலையும் காதல் இருக்குப்பா. சும்மா நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி நடிக்கிறான். எப்படியோ 2 பேரும் ஓடி போய் எங்கேயாவது நல்லா இருந்துட்டா பரவாயில்ல. இந்த சினிமா ட்ராமாவில் வர மாதிரி தற்கொலை இருக்கலன்னு பண்ணிக்கிட்டா. ஐயோ என்னடா செல்வம், உங்க அப்பா இப்படி சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரி ஏதாவது ஆயிட போகுது. அம்மா அவர் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் உளறிட்டு இருக்காருமா. கண்டிப்பா இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுமா. ஐயோ அண்ணா இது பாருங்கண்ணா. என்ன? என்னப்பா எழுதிருக்க? உன் மூஞ்சி எப்படி மாறுது? ஒருவேளை அப்பா சொன்னது உண்மையா இருக்குமோ? ஐயோ அப்படி என்ன எழுதிருக்கு? முதல்ல இதை படிச்சு சொல்லு. நினைக்க தெரிந்த மனதிற்கு மறக்கவும் தெரியும் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. மறக்கவும் முடியவில்லை. மறந்து விடுகிறேன். மரணம் ஒன்றுதான் அதுக்கு முடியும். டேய் செல்வம், நம்ம வாசுக்கு ஏதாவது ஆயிடுச்சாடா? நீ உடனே போய் பாருடா. ஐயோ நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் எப்படியாவது உங்க 2 பேர்த்தையும் ஒன்றும் சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ என்ன யாருக்கண்ணி என் பிள்ளைக்கு பட்டுச்சோ? இப்பதான் என் பிள்ளை செத்து பழிச்சு வந்திருக்கா. மறுபடியும் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேடா. ஐயோ 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வாசு அந்த மாதிரி அந்த பொண்ணோட ஓடி போயிருந்தானா கண்டிப்பா அவன் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் போய் அவன் ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறேன். போப்பா சீக்கிரமா போய் விசாரிச்சு பாரு. சீக்கிரமா கேட்டு நல்ல சரியா.
இது புது பழக்கம்? ஏய், தப்பான பொண்ணை பெத்தா இப்படி தப்பான பழக்கத்துக்கு ஆளாகி தாண்டி தீரணும். ஏங்க என்னங்க இது? ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? தலைவா, என்ன தலைவா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ரவி, என் பொண்ணை காணும் ரவி. என்ன தலைவா சொல்றீங்க? ஆமாப்பா, நான் ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்கலன்னு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு டேப் ரெக்கார்டில் பேசி வச்சுட்டு ஓடிட்டா. ஆளும் கிடைக்கல, டெட் பாடியும் கிடைக்கல. அவன் சிட்டிக்குள்ளேயே இல்லை. சிட்டியை விட்டு இங்க வந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்க கவலையப்படாதீங்க, திருச்சி பூரா நான் தேடிடுறேன். திருச்சி மட்டும் இல்லை, மதுரை, கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தேடிப்பாரு. நாளைக்கு மறுநாள் கல்யாணம்ப்பா. அதுக்குள்ள அவளை தேடி கண்டுபிடிச்சாகணும். இல்லை நான் வெளியில் தலை காட்ட முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க தலைவா, தமிழ்நாடு முழுக்க நமக்கு ஆள் இருக்காங்க. எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை ஆளுக படாலும் கூட்டிக்க. எப்படியோ என் பொண்ணு பணமாவோ உயிரோடவோ எனக்கு கிடைச்சாகணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தலைவா, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, பொண்ணு கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கோங்க. நல்ல தகவலா சொல்லு. ஆ? சரி தலைவா. ஏய், போய் இன்னொரு பாட்டில் கொண்டா. ஐயோ வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. ஏய், எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல, போ. வேண்டாங்க. போனா போடு. என்னங்க, வெளியில தலை காட்ட முடியலைங்க. காலையில இருந்து வெளியில இருந்துட்டு வந்து போறவங்க எல்லாம் பொண்ணு எங்க பொண்ணு எங்கன்னு கேட்டு உயிரை எடுக்கிறாங்க. என் மனசெல்லாம் பதறதுங்க. என்னால தாங்க முடியலைங்க. இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சிட்டோம். நாளைக்கு மண்டபத்துக்கு போய் ஆகணும். காலையிலக்குள்ள பொண்ணு வீட்டுக்கு வந்தாகணுங்க. நாம எப்படிங்க தெருவுல தலை காட்ட முடியும்? அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தாலோ இல்லையோ, நாம தாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும். நாம எதுக்கடி சாவனா? தற்கொலை பண்ணிட்டு சாகுற அளவுக்கு நான் என்ன கோழா? இப்ப போன்ல பேசுறானே ரவி, அவன் யார் தெரியுமா? திருச்சியிலேயே பெரிய ரவுடி. என் குரலை கேட்ட உடனே பயந்து நடுங்கிறான்டி. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மனுஷன் எல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கண்டி. அப்படிப்பட்ட என்ன உன் பொண்ணு பதற வச்சுட்டு போயிட்டா, கண்ணுல தண்ணி வர வச்சுட்டா. விட மாட்டேன்டி. மற்றவங்களை சாகடிச்சுதான் எனக்கு பழக்கம். எதுக்காகவும் நான் சாக மாட்டேன். இந்த தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிப்பேன். தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்துவேண்டி, நடத்துவேன். மறுபடியும் சாகரம் அது இதுன்னு பேசுனேன், நானே கொண்டுருவேன். வாசி எனக்கு புத்தி சொல்லி புரிய வச்சிட்டா. இனிமே உங்க மனசுப்படியே நடந்துக்கிறேன்ப்பா. இவ்வளவு காலமா பிடிவாதமா இருந்த என் பொண்ண நீ மனசு மாற வச்சிட்டப்பா. ரொம்ப தேங்க்ஸ். என் மனசு முழுக்க நான் கட்டிக்க போறவர் தான் இருக்காரு. என் மனசை யாராலும் மாத்த முடியாது.
இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு ரேவதி மனசுல வாசு இல்லை. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய ட்ராமா. வாசு, நீதானடா அவன்? வாசு!